அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி பார்க்கும்போது தமிழ் மாதங்களில் சிறப்பு மிகுந்த மாதங்களில் ஒன்றான ஆடி மாதம் பிறக்க இருக்கிறதுங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னு வந்தாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது ஆன்மீகம் தான். ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் விரதங்கள் இருக்கிறது, பரிகாரங்கள் மேற்கொள்வது, இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்னு நிறைய விஷயங்களை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் மூளை முடுக்கு எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கிறதோ அங்கே எல்லா கோயில்கள்லையுமே விசேஷமான பூஜைகள், திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் அப்படின்னு கோலாகலமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது. ஆடி மாதம் வந்தாலே ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியது, மகத்துவம் பெற்றது, மகிமை நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த நேரத்தில் வரக்கூடிய பலவிதமான இன்னல்களுக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் சுபிக்ஷமாக இருக்கும். அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன், கோபம் இருக்க செய்யும். நிறைய பேர் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வெளியே வந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதே திண்டாட்டமாக இருக்கும். நிறைய பேர் வேறு ஒரு வேலைக்கு மாறலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த மாதிரி செயலை இந்த காரணத்தில் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் செய்யாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வர்றதே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னாலே இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணுறது போகிறது அப்படின்றது அது ஒரு உகந்ததாக இருக்காது. அதனால் இருக்கக்கூடிய வேலையில் இருந்துக்கிட்டே புதிதாக நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணி போங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த நேரத்தில் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது, சாதகமாக இருக்குது அப்படின்ற ஒரு அலட்சியத்தில் நமக்கு இதுவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது பாதகமாக முடியும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. வேலை விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறதே குதிரை கொம்பாக இருக்கிறது. அதனால் வேலைகள் விஷயத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். கெட்ட பழக்கங்களாக இந்த காலத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைன்னா அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்திடும். அது ஒரு புறம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம், மருத்துவ செலவை அதிகரிக்கலாம். அதனால் கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வண்டி வாகனம் துளைவதற்கோ இல்லை களவு போவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு மேலும் பார்க்கும்போது எந்த ஒரு கடினமான சவாலையும் சமாளிக்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி செயல்படக்கூடிய பட்சத்தில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வெற்றி கண்டிப்பாக கிடைக்கவும் பெறும். தங்களுடைய திட்டங்களை ரகசியமாக வைத்திருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாகவே இருக்கும். எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுல குழப்பங்களும் ஏற்படலாம். ஒரு நல்ல ஆலோசகரின் ஆலோசனையின் பேரில் ஒரு பெரிய முடிவை எடுக்க பாருங்க. அப்படி இல்லைனா சிறிது நேரம் ஒத்தி வைக்க பாருங்க. ஏற்கனவே காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் காதல் துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உறவுகளில் கருத்து
வேறுபாடுகள் உருவாகுங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போது தான் வேலையில் விரும்பிய வெற்றியை தங்களால் பெற முடியும். இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு பெரிய விஷயத்தை தீர்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மீண்டும் ஒரு திருப்பத்தை எடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெறப்போகிறது. வேலையில் மூத்தவர்கள் அப்படி இல்லைன்னா சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்கிறது சற்று குறைவாக தாங்க இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பருவகால நோய்களுக்கு நீங்கள் உட்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில். அதிலும் குறிப்பாக உணவு மற்றும் உங்களுடைய உடல் நலனில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் மீது தங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கலாம். உறவினர்கள் காதல் உறவுகளுக்கு திருமண முத்திரை குத்தலாம். திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். தங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட நிறைய வாய்ப்புகளும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் இந்த காலம் அப்படிங்கிறது பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. நீங்கள் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த காலம் போராட்டமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். சமூக கௌரவத்தை பற்றி கவனமாக இருக்க பாருங்க. சிறிய லாபங்கள் அப்படின்றதுக்காக பெரிய நஷ்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. சின்னதாக ஒரு விஷயத்தில் பணம் வருது அப்படின்றதுக்காக அதை செஞ்சு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் ஒரு பெரியவரின் உதவியுடன் தீர்க்க முயற்சி பண்ணுங்க. இப்படி செய்யறதன் மூலமாக நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களின் பெரும்பாலான நேரம் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியிலேயே இந்த காலகட்டம் கழியுங்க. வியாபாரம் செய்கிறவங்க தந்திரோபாய முடிவுகளை எடுக்கிறதன் மூலமாக பயனடைய முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் தங்களுக்கு உடல் சோர்வு அப்படி இல்லைனா பலவீனம் அப்படி இல்லைனா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். காதல் உறவுகளில் சற்று கவனமாகவும் இருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவதூறுக்கு ஆளாகலாம். அதே சமயம் கொஞ்சம் போராட்டமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்து வரக்கூடிய முக்கிய வேலைகள் தடைபடலாம். நெருங்கிய நண்பர்களுடன் ஒருங்கிணைக்க முடியாமல் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அலுவலகத்தில் யாரிடமும் நெருக்கமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிக்காத சிலர் உங்களின் செயல்பாடுகளுக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கப்படலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் தயாராக வேண்டியது அவசியம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியும் கிடைக்க பெறலாம் அப்படிங்கிறது மற்றொரு விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணுங்க. வேலையில் எந்த ஒரு ஆவணத்திலையும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதை ஒரு முறை சரியாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்திட பாருங்க. அதே மாதிரி காதல் விவகாரமாக இருந்தாலும் சரி அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தங்களுடைய மனதில் ஈகோ மேலோங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. பிரச்சனைகளை இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆரம்ப புள்ளியாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது. வியாபாரத்தில் முன்னேறுவதற்கு தேவையான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க. வங்கி கடன் முயற்சியை மேற்கொள்ளலாம். தெரிந்தவர்களிடம் வியாபாரத்தை விரிவுபடுத்த ஐடியாவும் கேட்கலாம். நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக தங்களுக்கான நன்மைகள் கிடைக்க பெற்றாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எதிர்கால திட்டங்களை பற்றி வெளிப்படையாக அவங்க கிட்ட பேச வேண்டாம். நண்பர்களிடத்துலையும் உறவுகள் மத்தியிலையும் எதிர்கால திட்டங்கள், அலுவலக ரகசியங்கள், குடும்ப ரகசியங்களை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டாம். அப்படி என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து வித முயற்சிகளையும் சேமிப்பையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் திட்டமிடுவீங்க. இந்த காலம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் பணத்தை வாரி இறைக்கக்கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க பாருங்க. ஒரு கட்டத்திற்கு தேவையான ஒரு தொகையை எடுத்து வைத்து கொள்ளுங்க. அப்போ தான் சமாளிக்க முடியுங்க. கடன் பிரச்சனை அதிகமானால் எதிர்காலத்தில் பிரச்சனையும் அதிகமாகும் அப்படிங்கிறத கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது
வேண்டியது அவசியங்க. உறவுகளோடு கவனமாக பேசுகிறதும், தங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை வெளிப்படையாக பேசக்கூடாதுங்க. கண் திருஷ்டி அதிகமாக விழுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது. வேலையில் பெருசாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாலும் கூட வேலை பளு அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கும். பெரிய அளவில் டார்கெட் தொல்லை இந்த காலத்தில் இருக்காதுங்க. தங்களுடைய கடமையை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கைபேசி பயன்படுத்துறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் நினைச்சதை விட மிகப்பெரிய நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்.